சகோதரர்களே, இறை திருப்தியை பெறுவதற்குரிய காரணங்கள் மிக முக்கியமான ஒன்று இந்த பிர்ருல் வாலிதைன். அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவது மிக முக்கியமானது இந்த பிர்ருல் வாலிதைன். ரிதல்லாஹு ஃபீ ரிதல் வாலிதைன் வ சக்துல்லாஹு ஃபீ சக்துல் வாலிதைன். அல்லாஹ்வுடைய திருப்தி, பெற்றாருடைய திருப்தி. அல்லாஹ்வுடைய கோபம், பெற்றாருடைய கோபம். அல்லாஹ் சந்தோஷப்படணுமா? தாய் மனம் குளிர்ந்தால் அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். தாய் தந்தை மனம் உடைந்தால் அல்லாஹ் எங்களோடு வெறுக்கிறான். இதுதான் இஸ்லாம். எப்படி? என் தாய் அகமகிழ்ந்து உளமகிழ்ந்து என்ன கட்டியணைச்ச ஒரு முத்தன் தந்தேன்னு வைங்க, என் தலையை தடாவி எனக்கு துவா செஞ்சேன்னு வைங்க, தாயோ தந்தையோ, அல்லாஹ் என்னோடு சந்தோஷப்படுகிறான். நிறைய தாய்மாருக்கு தெரிய பதுவா திட்டி, அப்படி திட்டு பதுவா செய்வாங்க. திட்டி தீக்கிறேன்னு சொன்னா அப்படி திட்டி தீப்பாங்க. இட விளைவு என்ன? அல்லாஹ் உன் பிள்ளையோடு கோபிக்கிறான். பிள்ளைகள் என்றால் 1000 குறும்புகளை செய்வார்கள். பெற்றார்களுக்கு தாங்குவதற்கு தெரிந்திருக்க வேண்டும், விட்டுக் கொடுப்பதற்கு தெரிந்திருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். எங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு பெற்றாருக்கு செய்கின்ற பணிவிடையில் இருப்பதாக இஸ்லாம் சொல்லுது. என்ன பிரச்சனை? நபிமார்களோட வாழ்க்கை எடுத்து பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் தந்தைக்கு சார்பாக துஆ கேட்டார், கண்ணீர் விட்டு துஆ கேட்டார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வபர்ரம் பிவாலிதத்தி, என் தாய்க்கு நன்றி பார் உள்ளவனாக அல்லாஹ் என்னை ஆக்கி இருக்கிறான் என்று சொன்னார். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பிள்ளையாக கேட்கின்ற நேரம் தாய் தந்தைக்கு கட்டுப்படுகின்ற பிள்ளையாக தாய் என்று கேட்டார்கள். சகோதரர்களே, உலகத்திலே ஒரு மனிதனுக்கு வருகின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும், அனைத்து கவலைகளுக்கும், அனைத்து சஞ்சலங்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்திலே ஒருவன் சிக்கி மீழ்ச்சி பெறுவதற்கு ஒரு சொத்தாக அல்லாஹ் உங்களுடைய தாயை, என்னுடைய தாயை, உங்கள் தந்தை, என் தந்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான். 3 பேர் போனாங்க, தெரிஞ்ச விஷயம். பாலை நிலத்தில் போனாங்க. திடீரென்று மழை அடிச்சிச்சு. ஓடி போய் 3 பேரும் குகோலுக்கு புகுந்தாங்க. கட்பாறை உருண்டு வந்து பாடையை அடைத்து வாசல் அடைச்சாச்சு. வெளியில வர முடியல. என்ன செஞ்சிச்சு? தள்ளினாங்க வெளியில வர முடியல. முதலாவது ஆள் துஆ கேட்டார். எப்படி கேட்டார் தெரியுமா? யா அல்லாஹ், கானலி அபவானி ஷைகானி கபீரானி, யா அல்லாஹ், கிழட்டு பருவத்துக்கு போய் முதிய பருவத்துக்கு போய் மிக வயசுக்கு போன உம்மா அப்பா 2 பேரும் எனக்கு இருந்தாங்க. நான் டெய்லி பால் கறந்து கொண்டு வந்து அஹ்லம் வளமான என் குடும்பத்துக்கோ என் பணியாக்களுக்கோ யாருக்கும் கொடுக்க மாட்டேன். உம்மா வாப்பா தான் ஃபெஸ்டுக்கு முற்படுத்துவேன். ஒரு நாள் தினம் ஏதோ ஒரு பொருளை நான் தேடி போனேன். பழமர அலைகுமா ஹத்தானாமா, நான் திரும்பி வரப்போக்கல. 2 பேரும் தூக்கம். பாலை கறந்து கையில் எடுத்து கொண்டு வாரேன். கொஞ்சம் தூரம் பேத்துட்டேனா பழமையா நான் வார டைம் விட கொஞ்சம் லேட்டா வந்தால் உம்மா அப்பா 2 பேரும் தூக்கம். பிறகு நான் பால் கிண்ணத்தை கையிலே வச்சுக் கொண்டு தூமா நாயுமே அந்த 2 பேரும் தூங்கி இருக்க கண்டேன். கரிஹித்தோ, அதாவது அந்நகுபிக்க கபிலஹுமா அஹ்லன் அவ் மாலன், இந்த பாலை, இந்த குணாந்திக்கிற கையில கொண்டு வந்திருக்கிற பாலை ஊத்தி என்ற புள்ளகளுக்கும் பொம்பளைக்கும் பணியாக்களுக்கும் கொடுக்கிறதுக்கு என்ன மனசு விரும்பல. என் உம்மாவும் பாப்பா முதலாவது குடிக்கோடும், குடித்ததற்கு பிறகுதான் புள்ளகளுக்கு சொல்லி நான் முடிவு செஞ்சேன். வல் கதுஹு அலா யதி, கிண்ணமோ என் கையில நான் அந்த அளவு இஸ்திகாலஹுமா 2 பேர் கண் விழிக்கம் காட்டு பார்த்து கொண்டே இருந்தேன். ஹத்தா பரிகல் ஃபஜ்ர், அதிகாலை பொழுது உதயமானதன் பின்னரே என் தாயின் தந்தையை கண் விழித்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ரப்பே, அந்த 2 பேரும் கண் விழித்ததுக்கு பிறகுதான் அழுது தூக்கம் போன குழந்தைகளுக்கு பாலை கொடுத்தேன், மனைவிக்கு கொடுத்தேன், உம்மா வாப்பா குடிச்சதுக்கு பிறகுதான் கொடுத்தேன். இறைவா, அல்லாஹும்ம இன் குன்து ஃஅல்து ذلك இப்திகா வஜ்ஹிக ஃபஃபர்ரிஜ் அன்னா மா நஹுனு ஃபீ. யா அல்லாஹ், அன்று நான் இந்த செயலை உன் திருப்தியை மட்டும் நோக்கமாக கொண்டு என் மனைவிக்கும் பிள்ளைக்கும் கொடுக்கின்ற பாலை கொடுக்காமல் தாய்க்கும் தந்தைக்கும் கொடுத்ததற்கு பிறகுதான் கொடுப்பேன் என்று நான் நின்று தாய்க்கும் தந்தைக்கும் கொடுத்ததற்கு பிறகு உறவுகளுக்கு கொடுத்தேனே, உன் திருப்தியை நாடி செய்திருந்தால் ஃபஃபர்ரிஜ் அன்னா மா நஹுனு ஃபீ, எதுல நாங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோமோ இதுல இருந்து எங்களுக்கு விடுவை தந்துடு என்று துஆ கேட்டாங்க. குகை நீங்கினார்கள், வெளியிலே வந்தார்கள். இமாம் புகார் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்கின்ற கின்னஸ் சாதனை தங்கமான செய்தி. சகோதரர்கள், எங்க இருக்கு இது? எப்படியான ஒரு செயல்? சமூகத்தில் தௌஹீத் போதிக்கப்பட்ட அளவுக்கு இதனுடைய மாண்பு போதிக்கப்படவில்லை, இந்த தர்பியத் கொடுக்கப்படவில்லை. எந்த அளவுக்கு சமூகத்தில் இருக்கிற மக்களை பார்க்கலாம், எந்த அளவுக்கு சமூகத்தில் பேசுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். தன் தாயை தந்தையை பக்கத்திலே வைத்துக் கொண்டு எங்கட வாப்ப குள்ளிக்கிறது காஞ்சி நெட் லூஸ் ஆகி
பேச தெரியா, இப்படித்தான் மௌலை கணக்கெடுக்க வேணாம். தன் மனைவியிடம் ஒரு சிற்றின்பம் பெறுவதற்காக, தன் மனைவியிடம் ஒரு சிற்றின்பம் பெறுவதற்காக மனைவிடத்திலே தாயை தந்தையை இழிவாக்கி பேசுகின்ற மனிதர்கள் இன்று சமூகத்தில் இருக்கின்றார்கள். நானே என்ற கண்மாணிக்கத்தால பார்க்கிறேன். என்ன பக்கத்தில் வச்சு மனைவி உயர்த்தி பேசியவர்கள் 1000 பேரை பார்த்திருக்கின்றேன். ஈமானியர்களே, உயர்த்தி பேசவானான்னு சொல்லல, அவளுக்குள்ள கண்ணியத்தை கொடுங்க, அவளுக்குள்ள உயர்வை கொடுங்க. இவளை விட அவர்கள் ஒரு பொழுதும் உயர மாட்டார்கள் என்றதை ஞாபகத்தில் வைங்க. இவரை விட, தாயை விட, தந்தையை விட எந்த வகையிலும் யாரும் உயர முடியாது. மனைவி அல்ல, மனைவிட தாய் தந்தை அல்ல, அல்லது இந்த பக்கத்தில் உங்களோட சாட்சி பெரியம்மா வாப்பா யாரும் இல்ல. உங்கள் தாய் தந்தைக்கு பிறகுதான் உலகத்தில் அனைத்தும் உங்களுக்கு. உங்களுக்குரிய சொர்க்கம் அங்குதான் இருக்கின்றது. 1000 திட்டட்டும், 1000 பதுவா செய்யட்டும், நாம் அடக்க வேண்டும். எமக்கு ரோஷம் வரும், பொத்துக்கொண்டு வரும், நரம்புகள் எல்லாம் முறுக்கேறி வரும், ரத்தம் கொதிக்கும். இப்படி பேசுறார் என்று இருக்கும். அதுதான் தந்தை, அதுதான் தாய். நான் என்னை அடக்கிக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இருக்க வேண்டும். ஈமானியர்களே, அவர்களுக்கு செய்கின்ற கொடுமை இந்த மண்ணில் இருக்காமல் வர்ணிக்க முடியாது. வாப்பட சத்தத்தை விட மகண்ட சத்தம் உயர்ந்தால், நாளை உன் மகன் உன்னை, நீ சத்தத்தை உயர்த்தினான், அவனோ உன் பிடரியில் கையை பிடித்து வெளியே தள்ளுவான் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. உலகத்தில் செய்கின்ற கொடுமைக்கு, தாய் தந்தையருக்கு செய்கின்ற இழிவுக்கு உலகத்தில் அனுபவிக்காமல் வெளியே செல்லவே முடியாது. இது குர்ஆன் சொன்னான். அதுதான் இஸ்லாம். இஸ்லாம் சொல்லித் தருகின்ற அடிப்படை அதுதான் சகோதரர்களே. அவர்களுக்கு செய்கின்ற கொடுமை சொர்க்கத்துக்கு செல்லுவதிலிருந்து மனிதனை தடுக்கின்றது. சொர்க்கத்துக்கு புகையலாம். நீங்க தொழுங்க, நோம்பு விடுங்க, ஜகாத் கொடுங்க, ஹஜ் செய்யுங்க, நெத்தில கரக்கட்ட வந்திருக்கட்டும். நோம்புல நீங்க 10,000 பார்சல் போட்டு ஒரு பார்சல் 1,00,000 ரூபாய் போட்டு கொடுங்க, ஜக்காத்தை 100 கணக்கு பார்த்து கொடுங்க. இந்த ரெண்டும் இல்லாம, தாய் தந்தை என்பவங்க இல்லாம சொர்க்கத்தில் வாட கூட கிடையாது சகோதரர்கள். இஸ்லாம் இதைத்தான் சொல்லுது. தௌஹீதோடு உள்ள பண்புண்ட வேற என்ன, ஏகத்துவத்தோடு இணைக்கப்பட்ட பண்புண்ட வேற என்ன.